பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். நான் ஜாக்கி சேகர், ஜாக்கி டிவிக்காக. இது 94வது நாள், 95வது எபிசோட், 7/1/2026 அன்று ஒளிபரப்பான விஷயங்கள். அதில் வந்து கானா வினோத்துக்கும் நம்ம வாட்டர்மெலனும் ஒரு சண்டை. அது என்ன ஏதுன்றதை கொஞ்சம் பார்ப்போம். யார் பக்கம் தப்பு? கானா வினோத்து ரொம்ப வந்து வாட்டர்மெலன் வந்து போட்டு தாக்குறாரு, திவ்யாலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மையா இல்லையா அப்படின்றத கொஞ்சம் விரிவாக பேசப்படும். அதற்கு முன்பாக அந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்ட்ரெயிட் வித் அஸ். கானா வினோத்து, இவர் நம்ம வாட்டர்மெலன், இந்த ரெண்டு பேருடைய பேரும் ரொம்ப நல்லா இருக்குனாலும் கூட வாட்டர்மெலனை வந்து எடுத்தெறிஞ்சு பேசிடுறாரு, ரொம்ப டீக்ரேட் பண்ணுறாரு அப்படின்னு கானா வினோத் மேலே ஒரு குற்றச்சாட்டு உண்டு. ஆனால் இதுக்கு சற்றும் நிகரில்லாத, சற்றும் குறைவில்லாத ஒரு வேலையை வாட்டர்மெலன் பண்ணுவார். அது யாருக்கும் தெரியாது. ஊமகுசுமா வந்து அப்படி அப்படி ஒரு இப்போ இது இருக்குல்ல, அந்த மாதிரியான வேலையை அவர் செய்கிறதுல பயங்கரமான. அது முக்கியமாக குழந்தைய கிள்ளி விட்டு எனக்கு தெரியாதுன்னு பக்கத்துலேயே நிற்பார். ஆனால் குழந்தை அழுவும். ஆனால் கிள்ளி விட்டதுனால தான் அழுவும். ஆனால் நம்மளுக்கு குழந்தை அழுறது தான் தெரியுமா கொசரம். அவர் குழந்தை இப்போ தானே சாப்பாடு கொடுத்தது, ஏது சனி அழுதுட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் யோசிப்போம். ஆனால் கிள்ளி விட்டது கானா வினோத்து கிடையாது, வாட்டர்மெலன். இதான் அங்கே இருக்கிற பிரச்சனை. அவர் நேற்றே வந்து இந்த சொயா உண்டா அதுக்கெல்லாம் வந்து சிரிச்சுட்டு போகும்போது அப்போ இப்போன்னு இவர் வந்து கலாச்சிருப்பாங்க. அப்போ இப்போ அவ்வளோதான். உங்கள் ஊர் பாஷையை அவர் கலாச்சிட்டு இருப்பார். இவர் உடனே வடை சட்டி எண்ணெய் சட்டி அப்படின்னு அவர் முன்னாடி வடை சட்டியில் போட்டு வரட்டி சுட்டுறார். அதாவது ஒரு விஷயம் என்னென்னா, கானா வினோத்து கவுண்டர் கொடுத்துட்டே இருப்பார் நீங்கள் பேசுனீங்கன்னா. ஆனால் வாட்டர்மெலனால் ஒரு கவுண்டரோல யோசிச்சு கொடுக்குறதோ கிடையவே கிடையாது. அவருக்கு அந்த திறமையும் கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனால் என்னென்னா, எல்லார்கிட்டையும் போய் பொம்பளைங்களாம் போய் பேசுவாங்களா, அது மாதிரி குளோன்னு பேசிக்கிட்டே இருப்போம். இதான் அவருடைய ஸ்டைலு. இருந்தாலும் அந்த மெச்சூரிட்டியே இல்லைப்பா. ஏன்னா நேற்று பொட்டி எட்டுன்னு வந்து வச்சதுலேருந்தே வந்து அவருக்கு வந்து அவங்க மேலே வந்து காண்டாயிடுச்சு. அதான் உண்மை. நான் ஒரு கெஸ்ட்டு, நான் வந்து எப்படி வந்து நீங்கள் வந்து இது எல்லாருக்குமே அந்த வீட்டில் பிடிக்கல. முக்கியமாக திவ்யாவுக்குலாம் அது பிடிக்கவே இல்லை. சமைச்சிட்டு இருக்கும்போது சொல்லுவாங்க, என்னங்க இது அப்படின்ட்டு. ஸோ அது வந்து கானா வினோத் மேலே தப்பு. அவர் வந்து வேறு எங்கேயோ படுக்க சொல்லுவார், நான் இங்கேயே படுத்துக்கிறேன் அப்படின்னு அவர் பொட்டி எடுத்து வந்து வச்சுருப்பார். அது ஒரு பிரச்சனையாகும், நைட்டே பிரச்சனையாகும் ஆக்சுவலி. மறுநாள் அவர் வந்து பிரவீன் ராஜ் கூட பேசிட்டு இருப்பார். பிரவீன் ராஜுக்கும் கானா வினோத்தும் ஏன் வந்து ஒன்றானாங்கன்னா, வாட்டர்மெலனை வந்து அவங்க காலி பண்ணுவாங்க ரெண்டு பேருமே. ஏனென்றால் முதல்ல வந்து இவர் வந்து வாட்டர்மெலன் வந்து சொல்லுவார், நான் தான் இந்த வீட்டுக்கு முதல்ல வந்தேன், நான் தான் இந்த வீட்டுக்கு வந்த முதல் கண்டஸ்டன்ட்டு. எது பிரவீன் ராஜ்கிட்ட சொல்லுவார், நான் முதல் கண்டஸ்டன்ட், நான் வந்து 42 நாளில் இருந்து 30 நாளில் போயிட்டேன் அப்படின்னு அவர் வந்து டிகிரேட் பண்ணுவார். யார்? வாட்டர்மெலன் வந்து பிரவீன் ராஜ் டிகிரேட் பண்ணுவார். அதே மாதிரி பிரவீன் ராஜுக்கும் வாட்டர்மெலனுக்குமே வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு கொரட்டை சண்டை தான் வரும். அதுக்கு பிறகு வந்து அடிச்சிட்டான் அப்படின்ட்டு இவர் தான் தள்ளி விடுவார். எப்பயுமே நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்களேன், பேசிட்டு மட்டும் இருக்க மாட்டார், போய் தள்ளி விடுவார், போய் இது பண்ணுவார். ஏதாவது தொட்டு பேசுறது, அந்த மாதிரி விஷயங்கள் அவர் நிறையவே பண்ணுவார். அவர் அப்படி பண்ணும்போது தான் தள்ளி விட்டுட்டேன்ற மாதிரி வந்து இவர் கை கீசிட்டார் நம்ம பிரவீன் ராஜ். அந்த சண்டையில் தான் வந்து சட்டை போடாமல் ஏங்க வந்தீங்க அப்படின்னு கணிப்பை கேட்பாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனையை மடமாற்றப்படும். அந்த சண்டை எப்படி போயிடும்னா, இருக்கிற விஷயத்தை விட்டு வேற ஒரு விஷயத்துக்கு போயிடும் கதை. அந்த மாதிரி ஆகிடும்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி ஆகிடும். சாக்ஸு குளிர் பயங்கரமாக இருக்குது, சாக்ஸ் போட்டுன்னா ரொம்ப அடிக்குது மாதிரி. ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு அது போய்டும். அப்படின்றதுனால என்னாச்சுன்னா, அந்த சண்டையில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன் மேலே தான் பயங்கர தப்பு இருக்கும். ஏன்னா பிக் பாஸ் வர சொல்லியிருப்பார், இவர் அதை மதிக்கவே மாட்டார். ஏன்னா அவர் ஃபார்வர்டு இருந்தார் இல்லையா, அதே தான். இப்போ என்ன பண்ணுவார்னா, மறுநாள் எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க, பிரவீன் ராஜ் இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க, நீ 30 நாளில் போயிட்டேன், நான் 42 நாள் அப்படின்னு ஒரு நக்கல் விட்டுட்டுருப்பார். அப்போ வந்து டீசிங் நடந்துகிட்டே இருக்கும். இவர் என்ன பண்ணுவார்னா, உள்ளார போய் பல் விளக்கிக்கிட்டு அப்படியே சட்டை எல்லாமே வெளியே வருவார். ஏங்க சட்டை எல்லாமே வெளியே வராதிங்க போங்க அப்படின்னு. இதில் தான் வந்து அந்த ஏஜ் மேட்ரு பிரச்சனையை பேசியிருக்காங்க. அந்த ஏஜ் மேட்ரு பிரச்சனை இல்லைன்னா, நீ இதுக்கப்புறம் எங்கே கல்யாணம் பண்ணி குழந்தை பெக்கிறதுன்ற அளவுக்கு வந்து பேசிட்டார், கானா வினோத் பேசிட்டார். ஆக்சுவலி எதிராளி என்னவே தப்பாக இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் இருக்குல்ல, அந்த விஷயங்களை நீங்கள் அந்த கோர் பாயிண்ட்னு ஒன்று இருக்கும், தொடவே கூடாது. கல்யாணம் ஆனதுமே எப்போ புள்ள பெற்றுக்கிறேன்னு கேட்கக்கூடாது. புள்ளையே பற்றி கேட்டாலும் ஏன் இன்னும் புள்ள பெற்றுக்கலன்னு கேட்கக்கூடாது. இதெல்லாம் அவங்க பர்சனல்ஸ் ஆகிற விஷயம். அது ரொம்ப அடிமனசில் ஆழத்தில் போய் அடிக்கிற விஷயம். அந்த இடத்துல என்னதான் நீங்கள் விளையாட்டுக்கே பேசினாலும் அந்த விஷயத்தை பேசக்கூடாது. ஸோ இந்த ஏஜ் மேட்ரு யார் எட்டு வந்தாங்க போனாங்கன்னு தெரியல. இவர் தான் ஏதோ ஏஜ் மேட்ரு கேட்டாருன்ற மாதிரி தகவல். பட் என்னன்னு தெரியல எனக்கு, அதில் நம்ம சரியாக தெரியாமல் சொல்ல முடியாது. ஆனாலும் என்னவோ விளையாட்டுக்காகவே பேசியிருந்தா கூட, உனக்கு எப்போ கல்யாணம், உனக்கு எப்போ குழந்தை பெப்பன்றதை கானா வினோத் சொல்லியிருக்கக்கூடாது. ஆனால்
இந்த குழந்தைய கிள்ளி விடுற மேட்டரில் வந்து ஒரு பயங்கரமான ஆள். நேற்று நான் பார்க்கும் பொழுது என்கிட்ட வராதன்னு சொல்லும் போதே வந்து கானாவினத்துக்கிட்ட வந்து வாட்டர்மெலன் வேணுன்னே போய் அந்த வடை சட்டி எண்ணெய் சட்டின்ற விஷயத்துக்கு போய் கிட்ட வராதுன்னு போது இவர் கிட்ட போகிற கால் பட்டுடும். அப்போ வந்து எட்டி உதச்சு அந்த கால் வந்து இப்படி விளையாடும் போது கால் பட்டுதுல, அதில் வந்து ஷூ காலில் மிதிச்சிட்டாருன்னு போய் சொல்லுவார் நைட்டு. வியன்னாக்கிட்டையும் திவ்யாவுக்கும் வியன்னாவுக்கும் ஏற்கனவே கானா வினோத் வந்து எதையுமே ஒத்துக்க மாட்டார். அவர் கொஞ்சம் அதிகமாக பேசுகிறாரு. அதுவும் இப்போ நிறைய பேசுகிறாரு அப்படின்ற விஷயங்கள் ரெண்டு பேருமே நிறைய பேசிட்டாங்க. அதனால் கானா வினோத் அந்த ஷூவோட மெரிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னப்போ நான் கூட எங்கே நடந்து போகிறப்ப வேண்டிய மெரிச்சிட்டாருன்னு பார்த்தா விளையாடிட்டு இருக்கும்போது கால் பட்டிருக்கோம். அப்பயும் சொல்ல கிட்ட வரான்னு சொல்லுவோம். இவர் தான் பவர். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு போய் இவராக வாண்டடாக போய் ஒரு விஷயத்தை பண்ணி அதில் வந்து ஒரு விஷயம் நடக்கல, அந்த விஷயத்தை எடுத்து வந்து பேசுவார். அப்போ கூட வந்து கானா வினோத் வந்து என்ன தப்பாக பேசுகிற நீ அப்படின்னும் போது மாற்றி பேசுகிறேன் போது அப்போ எனக்கு கானா வினோத் நிறைய பேசுவார்ன்றதுனால திவ்யாவும் வேணாம் அவர் தப்பாலாம் பேசலை, உங்கள் மேலே கோபமாக கூட சொல்லலை அப்படின்னார். அதன் பிறகு வந்து பாரு என்னை நெட்டி விட்டுட்டாரு, என்னை இப்படி பண்ணிட்டாரு அப்படின்ற அதுலேருந்து மாறிட்டே அப்படின்னு கூட வந்து கானா வினோத் வந்து வாட்டர்மெலன் சொல்லுவார். ஆக்சுவலி கானா வினோத் வந்து வாட்டர்மெலன் நீங்கள் புறக்கணிச்சிருந்தா பிரச்சனையே இல்லை. ஆனால் அவரும் வந்து கானா வினோத் கூட வந்து இப்போ என்ன பிரச்சனை ஆகிடுச்சுன்னா, என்னால் தான் நீ பெரிய ஆள் ஆகிட்ட, என் கூட பேசி வாட்டர்மெலனுடைய பிரச்சனை என்னென்னா என் கூட பேசி தான் நீ பெரிய ஆளாக இங்கே இருக்கிற என்ன, இல்லைன்னா நீலாம் ஃபேமஸே கிடையாதுன்றது தான் வாட்டர்மெலனுடைய தாட் ப்ராசஸ். அப்படி தான் அவர் சொல்கிறார். ஆனால் கானா வினோத் சொல்கிறாருன்னா, உனக்கு ஒரு இழவும் தெரியாது, நீ வந்து பேசவும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, நான் ஒரு கானா பாட்டு பாடுவேன், பாட்டு எழுதுவேன், எல்லாம் பண்ணுவேன், ஒரு சென்ஸ் இருக்குது, என்ன காமெடி சென்ஸ் இருக்குது, அதெல்லாம் நான் பண்ணுவேன், எனக்கு தனித்து இயங்குறதுக்கு என்னால் முடியும், ஆனால் ஒன்னாலாம் அப்படி முடியாது அப்படின்றது நீலாம் என்னை வந்து சொல்ல வந்துட்டியா அப்படின்றதும் அவர் வந்து அவர் சைடில் சொல்ல ஒரு விஷயம். இதில் தான் அந்த ஏஜ் மேட்டரு காலாலேட்டி வச்சிட்டான் அப்படின்ற விஷயத்தையும் மெச்சூரிட்டி லெவலே அவருக்கு கிடையாது அப்படின்றத வந்து பெட்ரூம்லேருந்து அந்த பொட்டியட் போன விஷயத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் கோர் பாயிண்ட் என்னன்னா, உள்ளார வரும்போது ஃபஸ்ட்டு வந்து கானா சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னு போனவர் இங்கே வியன்னாவும் திவ்யாவும் அவங்கக்கிட்ட நல்லா பேசி கானா வினோத்தை வந்து கார்னர் பண்ணுறாங்க, அவரை வந்து சொல்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுமே நிறைய விஷயங்களை பேச ஆரம்பிச்சிட்டாரு வழக்கம் மாதிரி வாட்டர்மெலன். ஆனாலும் பொட்டி விஷயத்துலேயும் உனக்கு கல்யாணம் பண்ணால் எப்போல்லாம் பொல்ல பிறக்கும் அப்படின்லாம் ஒரு விஷயம்லாம் இருக்குல்ல, இதை வந்து விளையாட்டுக்காகவே இருந்தாலும் கானா வினோத் பேசுறது என்னை பொறுத்தவரையிலையும் தவறான ஒரு விஷயம். நீங்கள் பொட்டி கூட எடுத்து போய் வச்சது கூட இங்கே நான் தவறு சொல்ல, அது மெச்சூரிட்டி லெவல். ஆனால் இது வந்து ஒருத்தருடைய பர்சனலாக அவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது அதை வந்து கேலிக்கு உள்ளாக்கப்படுறது. அவருடைய படம் அவர் நடிப்பை பற்றி தாராளமாக கேலி பண்ணுங்க, முன்னுக்கு முரணாக பேசுவார், அப்போ இப்போ என்னெல்லாம் சொல்லலாம். பட் இது வந்து சொல்லியிருக்கக்கூடாதுன்றது தான். ஆனால் இந்த காலால் எட்டி வச்சது அப்படின்னு ஒன்று நடக்கவே இல்லை. இந்த ஆளாக போய் விளையாட்டும் போது பட்டதை வந்து எட்டு வந்து அப்படியே வேறு மாதிரி மாற்றி சொல்கிறதெல்லாம் அவர் அடிச்சிக்கவே முடியாது. அதனால தான் இவரை வந்து பக்கத்தில் வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி போய் எல்லாத்தையும் போய் மாற்றி சொல்கிறது, முன்னுக்கு முரணாக பேசுகிறது, அப்புறம் கத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் பண்ணிட்டு இருந்தார். இப்போ ஏதோ கத்துறதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஏதோ சொல்லி அனுப்பிச்சிருவாங்களோ. நேற்றுலேருந்து 4 வாட்டிக்கிட்ட அது மட்டும் கிடையாது, பிரவீன் நீலாம் ஒன்றுமே கிடையாது, நான் எவ்வளோ சம்பாரிச்சேன் தெரியுமா, அந்த பெருமை பீத்தல் அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்களை வந்து பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்தவரையிலையும் இந்த வீக் வந்து ஒரு ஜாலியாக பணம் போட்டு எடுத்துகிட்டு போகிற ஒரு வீக்கு. ஆனால் இதுலேயும் கண்டென்ட் தரன்ட்டு இந்த மாதிரியான ஆளுங்கள்லாம் உள்ளார விட்டு அந்த விஷயத்தையே மாற்றி ஒரு மாதிரி டாக்ஸிக்காக போயிட்டுருக்கு. அதுதான் நிதர்சனமான உண்மை. ஸோ யார் மேலே தப்பு அப்படின்றத 2 பேர் மேலுமே தப்பு இருக்குது. ஆனாலும் கானா வினோத்தை விட வாட்டர்மெலன் வந்து இந்த வாயை பிடுங்கிறதும் போய் பண்ணுறதும் சின்ன விஷயங்களை பண்ணிவிட்டு எனக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி குழந்தைய கிள்ளி விட்டு நிற்கிற விஷயத்த வாட்டர்மெலன் பண்ணுறாருன்றதும் பர்சனல் விஷயத்தை வந்து கானா வினோத் பேசுறது தப்பு அப்படின்றது தான் இந்த வீடியோ மூலமாக நம்ம சொல்ல விஷயம். நீங்கள் எங்கேயாவது ஏதாவது விஷயங்கள் பார்த்துருந்தாலோ புரிந்திருந்தாலும் அதை பற்றி தாராளமாக பின்னங்களை தெரியப்படுத்துங்க. மீண்டும் வேறு எபிசோட் உங்களை நான் சந்திக்கிறேன். அது ஒரு நன்றி கூறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.